நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றொரு வணக்கம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை 14/7/2026, தமிழுக்கு பராபவ வருடம் ஆனி மாதம் 30ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:45 தொடக்கம் 8:45 மணி வரை, பின்பு மாலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. யமகண்டம் இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயம் இன்று காலை 6 மணிக்கு. அடுத்த திதியை பார்க்கலாம். இன்று மாலை 4:33 வரை அமாவாசை திதியும் பின்பு பிரதமை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரமாக இன்று அதிகாலை 3:47 வரை திருவாதிரை நட்சத்திரமும் பின்பு புனர்பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 3:47 வரை அனுச நட்சத்திரமும் பின்பு கேட்டை நட்சத்திரமும் நிலவுகிறது. அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் உள்ளோர் சைகரமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். வாகர்தாயிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 30ஆம் நாள் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் மனைஞருடைய அன்பையும் ஆசிரியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையிலே எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது என்பது நம் முன்னோர்கள் நமக்கு அனுபவ ரீதியாக அனுபவித்து விட்டு சென்றவை. இந்த செவ்வாய்க்கிழமையிலும் சுப காரியங்கள் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. அம்பாளுடைய வழிபாடுகள் இவற்றுக்கு ஒரு சிறப்பு. இந்த செவ்வாய்க்கிழமையிலே ராகுகால் நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே வருகின்ற ராகு காலம். அது ஒரு சில மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக வரக்கூடியதாக இருக்கும். இந்த ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா தோஷங்களும் நீக்கக்கூடியதாக அமையக்கூடியது. இன்றைய தினம் பிதர்களை வேண்டி வழிபாடு செய்யக்கூடிய அமாவாசை விரதம். அப்பா அம்மா இல்லாதவர்கள் இன்று விரதமாக இருந்து அப்பா அம்மாவை வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்வது, நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, மோட்ச அர்ச்சனைகள் செய்து கொள்வது,
தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் எள்ளும் தண்ணீரை மறைத்து தர்ப்பணம் செய்து கொள்ளுவது, இவ்வாறெல்லாம் இந்த அமாவாசையிலே, இந்த மாதத்திலே ஒரு நாள், இந்த அமாவாசை பெற்றோர்களுக்காக, அந்த மறைந்த பெற்றோர்கள் அவர்கள் பிதர்களாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு நிறைந்த நாள் இந்த அமாவாசை. பொதுவாக இந்த அமாவாசை என்கிற பொழுது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டிலே சந்திக்கின்ற காலம். அப்பொழுது இந்த தர்ப்பணங்களை செய்தால் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்லுவார்கள் என்பது ஒரு ஐதீகம். இது ஒரு நம்பிக்கை அடிப்படையிலே செய்யப்படுவது. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் கடவுள். இந்த அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நாம் இப்படி தர்ப்பணம் செய்கிறோம், அல்லது வருடந்தோறும் சிரார்த்தம் திவசம், ஆண்டு திவசம், வருஷ திவசம் என்றெல்லாம் செய்கிறோம். இவ்வாறெல்லாம் செய்தால் இங்கே செய்யப்படுகின்ற இந்த கொடுக்கப்படுகின்ற அர்க்கியங்களோ படைக்கப்படுகின்ற படையலோ அவர்களுக்கு போய் சேருமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். நிச்சயமாக போய் சேரும். நாம் இந்த முறைப்படி செய்தால் அவர்கள் எந்த லோகத்திலே எப்படி இருக்கிறார்களோ, அதல விதல நிதல சுதல ரசாதல மகாதல பாத்தாளம், கீழே உலகங்கள் 7, பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் தவலோகம் சத்தியலோகம், மேலுலகங்கள் 7. எந்த லோகத்திலே, எந்த இடத்திலே, எந்த உருவத்திலே, எந்த வடிவத்திலே இருக்கிறார்களோ அதுக்குரிய உணவாக கண்டிப்பாக போய் சேரு நாம் படைக்கின்ற படையல் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். எனவே இந்த அமாவாசை என்றதுமே பொதுவாக ஆடி மாதத்து அமாவாசை, இப்போ அடுத்த மாதம் வருகின்ற ஆடி அமாவாசை, இதான் எல்லோரும் விரதமிருந்து தர்ப்பணம் செய்து கொள்வார்கள். ஒவ்வொரு மாதங்கள் தோறும் அப்பா அம்மா இல்லாதவர்கள் கண்டிப்பாக விரதமிருந்து பெற்றோர்களுக்காக மாதத்தில் ஒரு நாள் விரதமாயிருந்து பகல் இந்த பிரார்த்தனைகளை செய்து அவர்களுக்கு படையல் வைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த விரதத்தை பூர்த்தி செய்யலாம். வேற நல்ல எண்ணம் நமக்கெல்லாம் வர வேண்டும். இந்த அமாவாசையிலே அப்பாவோ அம்மாவோ இல்லாதவர்கள் கண்டிப்பாக விரதமிருந்து பிரார்த்தனை செய்து இறையருளையும் பெற்று பிதர்களுடைய ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சன் சுபம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கடிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்து பார்க்க இருப்பது திருக்குறளும் பொருளும் பகுதி. இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இக்குறளினுடைய பொருளாக எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒரு தன்மையானதே, ஆயினும் செய்கின்ற தொழில்களின் உயர்வு தாழ்வு வேறுபாடுகளால் சிறப்பியல்பு ஒத்திருப்பதில்லை. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இக்குறளினுடைய பொருளாக எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒரு தன்மையானதே, ஆயினும் செய்கின்ற தொழில்களின் உயர்வு தாழ்வு வேறுபாடுகளால் சிறப்பியல்பு ஒத்திருப்பதில்லை. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளுக்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.